السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. وقال صلى الله عليه وسلم: بلغوا عني ولو آية. أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மையெல்லாம் சிறுகளாக உண்மையாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அழிக்கலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், சாலிஹான நல்லடியார்கள், குறிப்பாக இந்த அவையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் அறிவிக்கின்ற ஊரார்கள், ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதுபோல் எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்த்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் ஹராமான காரியங்களிலிருந்தும் தவிர்த்தவர்களாகவும் இருக்கின்ற வாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த சில வாரங்களாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்க்கை வரலாறின் தொகுப்புகளை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சென்ற வாரத்தில் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹிஜ்ரி 6வது ஆண்டையும் 7வது ஆண்டின் சில பகுதிகளையும் நாம் பார்த்தோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஹிஜ்ரி 7வது ஆண்டில் அதில்
சென்ற வாரத்தில் இறங்கிய சட்டங்கள், நடைபெற்ற யுத்தங்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்து முடித்தோம். இந்த அவையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரி 7வது ஆண்டில் பெருமானார் முடித்த திருமணங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்களை பார்த்து அடுத்த ஆண்டிற்கு நாம் செல்வோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இந்த ஹிஜ்ரி 7வது ஆண்டிலே தான் திருமணம் முடித்தார்கள். அதனுடைய வரலாறுகள் நீண்டதாக இருந்தாலும் சுருக்கமாய் அந்த வரலாறை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் இஸ்லாத்தை ஏற்று ஹபஷாவிற்கு அவர்களை அழைத்து செல்கின்ற பொழுது அங்கு சென்ற அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். அந்த நேரத்தில் ஹபஷாவிலே தன்னந்தனியாய் பிள்ளையை வைத்து கொண்டு அணைந்து கொண்டிருந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நஜ்ஜாஷி, ஹபஷாவினுடைய மன்னர் நஜ்ஜாஷியின் மூலமாக பெருமானாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து அவர்களை திருமணம் செய்து கொள்ளுவார்கள் என்பதாக நாம் வரலாற்றுடைய நிகழ்வுகளை பார்க்கின்றோம். இந்த திருமணத்திற்கு வலிமா விருந்தை நஜ்ஜாஷி மன்னர் கொடுத்தார் என்பதை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 7வது ஆண்டு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் மணமுடிக்கின்றார்கள். அதே போன்று சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் ஹிஜ்ரி 7வது ஆண்டிலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்துக் கொண்டார்கள். அதே போன்று மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 7வது ஆண்டிலே தான் திருமணம் முடித்துக் கொண்டார்கள் என்பதாக வரலாற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுகௌமஸ் என்ற அந்த மன்னருக்கு பெருமானாருடைய தோழர்களிலிருந்து ஒரு தோழரை அனுப்பி வைப்பார்கள். இந்த நுகௌமஸ் மன்னன் பெருமானாருக்கு சில பொருள்களை பெருமானாருக்கு அன்பளிப்பாக வழங்குவான். அதில் மாரியத்துல் கிஃப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவருடைய சகோதரி சீரின் கிஃப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கழுதை, ஒரு கோவேரி கழுதை, உயர்ந்த ஒரு ஆடை என்பதாக 5 விதமான அன்பளிப்புகளை நுகௌமஸ் மன்னர் பெருமானாருக்கு அன்பளிப்பாக பெருமானாருடைய தோழரிடத்திலே கொடுத்து விடுவார்கள். அந்த பொருள் வருகின்ற பொழுது பெருமானார் அந்த ஆடையை எடுத்துக் கொள்ளுவார்கள். அதே போன்று அடிமைகளாக வந்த சீரின் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு சஹாபியிற்கு அடிமை பெண்ணாக பெருமானார் கொடுத்து விடுவார்கள். மாரியத்துல் கிஃப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் அடிமையாக வைத்துக் கொண்டு அவர்களை திருமண வாழ்விலே பெருமானார் மணமுடித்துக் கொள்வார்கள் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். இதுவெல்லாம் பெருமானாருடைய ஹிஜ்ரி 7வது ஆண்டிலே நடந்த செய்திகளாக இருக்கின்றது. இங்கிருக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 8வது ஆண்டு, ஹிஜ்ரி 8வது ஆண்டினுடைய சில முக்கியமான நிகழ்வுகளை சொல்லி நான் வரலாற்றை வேகமாக முடிக்கின்றேன். இங்கிருக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 8வது ஆண்டின் முக்கியமான நிகழ்வுகள் முஅத்தா போர்க்களம் இந்த ஹிஜ்ரி 8வது ஆண்டிலே தான் நிகழ்ந்தது. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 சஹாபிகளை தளபதிகளாக பெருமானார் நியமிப்பார்கள். 4வதாக அந்த போரில் இருக்கின்ற முக்கியமான நபர்கள், நீங்களே ஒரு தளபதியை தேர்வு செய்து போரிலே வெற்றி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி அனுப்பிய 3 தளபதிகள் சையீதாக்கப்படுவார்கள் என்கின்ற மறைமுகத்தை பெருமானார் சொல்லி அனுப்பிய அந்த போர்க்களம் நாம் வரலாற்றிலே நாம் அடிக்கடி பார்க்கின்ற போர்க்களங்கள். 3 சஹாபா பெருமக்கள் பெருமானாருடைய இந்த செய்தியை கேட்டும் நாம் ஷஹீதாக ஆக போகின்றோம் என்பதை எல்லாம் அறிந்து அவர்கள் போருக்கு சென்று முஅத்தா போர்க்களத்தில் 3000 சஹாபா பெருமக்கள் பங்கேற்று அதிலே கடைசியாக 3 தளபதிகளும் மரணமானதற்கு பின்னால் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தினுடைய போர் தந்திரங்களில் மிகவும் வலிமை பெற்றவர் என்று சொல்லப்படுகின்ற
காலித் ரலியல்லாஹு அவருடைய தலைமையில் அந்த போர்க்களம் வந்து வெற்றி பெற்றுவிட்டு வருவார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த போர்க்களம் நடக்கின்ற பொழுது ஒவ்வொரு சஹாபா பெருமக்களும் தளபதிகளும் மரணிக்கின்ற பொழுது பெருமானார் மதீனாவிலிருந்து அவர் மரணித்து விட்டார் என்பதாக கண்கலங்கி அவர்களுக்கு துஆ செய்த சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட முஅத்தா போர்க்களம் நடந்தது ஹிஜ்ரி 8வது ஆண்டினுடைய துவக்கத்தில். அங்கிருக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தபடியாக ஹிஜ்ரி 8வது ஆண்டினுடைய முக்கியமான நிகழ்வுகளில் தயமத்தினுடைய சட்டம் நிறைவேற்றப்படுவது நிகழ்ந்த ஒரு முக்கியமான நேரகட்டம். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களை தாத்து சலாஸ் என்ற கூட்டத்தார்களுக்கு எதிராக பெருமானார் போரிற்கு அனுப்புவார்கள். சென்ற இடம் ஒரு குளிர் காலமுடைய குளிர் பிரதேசமாக இருந்ததன் காரணமாக அந்த நேரத்தில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு குளிப்பு கடமையாக ஆகிவிடும். அந்த நேரத்தில் குளிக்க முடியாமல் தவிர்த்து கொண்டிருந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் தயமத்தை செய்துவிட்டு தொழுகையை முடித்தார்கள். இந்த செய்தியை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் போர் முடிந்து வந்ததற்கு பின்னால் பெருமானாரிடத்தில் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு செயலை நான் செய்தது அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய உயிரை நீங்களே கொண்டு கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நான் அந்த நேரத்தில் ஒழு செய்திருக்கிறேன் என்று சொன்னால், குளித்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய உயிர் அங்கு போவதற்கு ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். எனவே அப்படி என்னுடைய உயிரை நானே மாய்த்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக தயமத்தை செய்து நான் தொழுவேன் என்பதாக அருமைநாயகத்திடம் சொல்லுகின்ற பொழுது பெருமானார் அமைதியாக அதனை ஆமோதிப்பார்கள். பெருமானார் அமைதியாக இருந்து சில நேரங்களில் பெருமானார் அமைதியாக ஒரு சட்டத்தை சஹாபா பெருமக்கள் சொல்லுகின்ற பொழுது அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் பெருமானார் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட சில ஷரியத்துகளில் தயமம் நிகழ்ந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். தயமத்தினுடைய சட்டத்தை பெருமானார் அங்கு நிகழ்த்துகின்றார்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 8வது ஆண்டினுடைய அடுத்த முக்கியமான ஒரு நிகழ்வு மக்காவினுடைய வெற்றி. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் சஹாபா பெருமக்கள் எந்த ஒரு போரும் செய்யாமல், அடிமுறைகள் வாள்களால் போர் செய்யாமல் அமைதியாக மக்காவை வெற்றி கொண்ட அந்த நிகழ்வு ஹிஜ்ரி 8லே நடக்கின்றது. ஹிஜ்ரி 6வது ஆண்டை நாம் பார்த்தோம், ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கை. அதிலே பெருமானாரோடு எந்த கூட்டத்தார்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டார்களோ அவர்களின் மீது குஃபார்கள், மக்காவினுடைய காஃபிர்கள் கை வைக்கக்கூடாது என்கின்ற ஒரு ஒப்பந்தம் இருந்தது. ஆனால் ஹிஜ்ரி 8வது ஆண்டிலே பெருமானாரோடு இருந்த அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இணைந்த கூட்டத்தார்களின் மீது குறைஷிகள் கையை வைத்து விடுவார்கள். மக்காவினுடைய காஃபிர்கள் அவர்களை அடித்து விடுவார்கள். இந்த செய்தி பெருமானாருக்கு வந்தவுடன் பெருமானார் அந்த ஒப்பந்தம் முடிந்துவிட்டது என்பதற்காக போரிற்கு தயாராக ஆகுவார்கள். பெருமானார் பெரும் படையோடு மக்காவிற்கு போரிற்கு வருகின்றார் என்கின்ற செய்தி மக்காவிலே கிடைத்ததற்கு பின்னால் மக்காவினுடைய தலைவர் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு பிற்காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் பெருமானாரிடத்திலே வருவார். வந்து தெரியாமல் நடந்து விட்டது, மன்னித்து விடுங்கள் என்பதாக கேட்கின்ற பொழுது இது போன்ற துரோக செயலை மன்னிக்க முடியாது என்பதாக பெருமானார் விட்டு விடுவார்கள். போருக்கு தயாராகுங்கள் என்பதாக பெருமானார் சொல்லிவிடுவார்கள். அவருடைய பிள்ளை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாருடைய மனைவி, அவரிடத்தில் சென்று பெருமானாரிடத்திலே பாட்சா படிக்கவில்லை, அவரிடத்தில் சொல்லி மனைவி மூலமாக தூது அனுப்பலாம் என்று வருகின்ற பொழுது மனைவியிடத்திலேயும் வேலை செல்லாமல் போக தோல்வியோடு அபூ சுஃபியான் திரும்பி விடுவார். அதற்கு பின்னால் பெரும் படைகளோடு பெருமானார் மக்காவை வெற்றி கொள்வார்கள். மக்காவை நுழைகின்ற பொழுது அனைத்து மக்காவினுடைய காஃபிர்களும் வீட்டிற்குள்ளே நுழைந்து கொள்வார்கள். ஒரு சில மக்கள் மாத்திரம் பெருமானாரிடத்திலே வருவார்கள். வந்த பொழுது பெருமானார் பார்த்துவிட்டு அந்த குஃபார்கள் கேட்பார்கள், பெருமானார் அந்த குஃபாரிடத்திலே கேட்பார்கள், நான் உங்களை என்ன செய்ய வேண்டும் என்பதாக நீங்கள் விரும்புகின்றீர்கள்? அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செய்திருக்கிறார், ஆனால் போர் செய்யவில்லை. அந்த குஃபாரிடத்திலே கேட்கின்றார்கள், மக்காவினுடைய வெற்றியின் போது நான் உங்களை என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றேன் என்று கேட்க அந்த மக்காவாசிகள் சொல்லுவார்கள், குஃபார்கள் சொல்லுவார்கள்,
நீங்கள் எங்களிலே ஒருவராக இருந்தவர், உங்களை நேர்மையானவராக உண்மையாளராக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நீங்கள் மிகவும் நல்லவராக மேன்மை உடையவராக நீங்கள் இருக்குகின்றீர்கள். எங்களை நீங்கள் மன்னித்து விடுவீர்கள் என்பதாக நாங்கள் விரும்புகின்றோம் என்பதாக கேட்க, பெருமானார் உங்களை மன்னித்து விட்டு நீங்கள் போயிட்டு வாருங்கள், அனைவர்களையும் விடுதலை செய்து விட்டேன், உங்களோடு நாங்கள் போர் செய்ய மாட்டோம் என்பதாக பெருமானார் உத்தரவாதம் கொடுப்பார்கள். அதற்கு பின்னால் மக்காவினுடைய பெருமானார் நுழைந்து அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களை காபாவின் மீது ஏறச் சொல்லி பாங்கு சொல்லச் சொல்லி அந்த காபாவிலே 8 ரகாத்துகள் நன்றி தொழுகையை பெருமானார் தொழுவார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்காவினுடைய வெற்றி ஹிஜ்ரி 8வது ஆண்டிலே நிகழ்ந்தது. அதற்கு அடுத்தபடியால் ஹிஜ்ரி 8வது ஆண்டிலே நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வு, பெருமானார் கஸ்ர் தொழுகையை கடமையாக ஆக்கினார்கள். பிரயாணத்தின் போது நாம் தொழுகின்ற கஸ்ர் தொழுகை, அதனை பெருமானார் இந்த நேரத்திலே தான் பெருமானார் செய்தார்கள். மக்காவிலே சுமார் 19 நாட்கள் பெருமானார் தங்கினார்கள். அந்த 19 நாட்களும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ்ரினுடைய தொழுகையை பெருமானார் தொழுதார்கள். 2 ரக்காத்துகளாக தொழுதார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு ஷரியத்தை நான் உங்களுக்கு மத்தியிலே நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன். நம்முடைய பகுதிகளில் இந்த கஸ்ருடைய தொழுகையினுடைய விஷயத்தில் ஜம்மு செய்கின்ற ஒரு பழக்கம் இருக்கின்றது. சமீபத்திலே நான் நம்முடைய பள்ளியிலே ஒரு தொழ வருகின்ற பொழுது ஒரு மகரிபினுடைய ஒரு அசருடைய நேரத்தில் வந்தவர் வேதமாக அசருடைய நேரம் வரவில்லை, கஸ்ருடைய தொழுகையை இவரையும் அசரையும் கஸ்ர் செய்து தொழுது போனார். இந்த நேரத்தில் நான் அவரை அழைத்து கேட்டேன், நெருங்கிய நண்பர் என்பதால் கேட்டேன், என்ன இந்த வக்தே வரவில்லை, அதற்குள்ளே தொழுதுகிறேன் என்பதாக கேட்கின்ற பொழுது, நான் அசரையும் இவரையும் கஸ்ர் செய்துவிட்டேன், பிரயாணம் மேற்கொண்டு என்பதாக சொன்னார். இந்த ஷரியத்தை உங்களுக்கு யார் சொன்னது என்பது கேட்கின்ற பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு இந்த மனிதர் சொல்லிக் கொடுத்தார், இப்படி கஸ்ர் நாம் செய்யலாம் என்பதாக, ஜம்மு செய்யலாம் என்பதாக, ஒரே சலாமில் லுகரையும் அசரையும் கஸ்ர் செய்து தொழுகின்ற முறையை கற்றுக் கொடுத்தார் என்பதாக சொன்னார். பொழுது நான் சொன்னேன், வக்தே வரவில்லை, அசருடைய வக்து வராத பொழுது அசரை கஸ்ர் செய்வது எந்த விதத்திலேயும் அது அதற்கான சட்டம் மார்க்கத்திலே இல்லை என்பதாக சொல்லுகின்ற பொழுது, எனக்கு இப்படி ஒரு மனிதன் சொல்லிக் கொடுத்தார் என்பதாக சொன்னார். சரி, நீங்கள் சென்று வாருங்கள், அதற்கான முழுமையான சட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதாக அவருக்கு சொல்லிவிட்டு அடுத்து அவர் வருகின்ற பொழுது ஷரியத்தை கேட்ட பெரிய உலமாக்களிடம் கேட்டு என்ன ஷரியத் என்பதை தெளிவுபடுத்தி அவருக்கு சொன்னோம். பிறகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்காவிற்கு நாம் செல்லுகின்ற பொழுது, அரபா மைதானத்திலே நாம் தங்குகின்ற பொழுது, இந்த தொழுகையை லுகரையும் அசரையும் இஷாவையும் மகரிபையும் கஸ்ர் செய்து நாம் தொழுவோம். அந்த ஒரு வழக்கம் மக்காவிலே உண்டு. அதே போன்று இங்கேயும் செய்யலாம், ஒரே சலாமிலே என்பதாக நினைத்துக் கொள்ளுகின்றார்கள். ஆனால் அந்த கஸ்ர் என்பது அப்படி செய்யக்கூடாது. எப்படி கஸ்ர் நம்ம ஊரிலே செய்ய வேண்டும், கஸ்ரை ஜம்மு செய்யறதுனா எப்படி செய்யணும் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மார்க்க அறிஞர்கள் அழகாக கற்றுத் தருகின்றார்கள். மகரிபின் இஷாவையும் ஒருவர் கஸ்ர் செய்வதாக இருந்தால், மகரிபினுடைய கடைசி நேரம், அதாவது இஷா ஆரம்பிப்பதற்கு பாங்கு சொல்வதற்கு அந்த கடைசி நேரத்திலோ அல்லது பாங்கு சொல்வதற்கு பின்னால் வந்து மகரிபினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதற்கு பின்னால் சலாம், மகரிபை தொழுது சலாம் செய்து முடித்ததற்கு பின்னால் இஷாவினுடைய தொழுகை, அந்த இஷாவினுடைய வக்தினுடைய ஆரம்ப நேரத்தில் இப்படிதான் கஸ்ர் செய்ய வேண்டுமே தவிர, இரண்டையும் ஒரே சலாமிலே வக்து வருவதற்கு முன்னாலும் இப்படி கஸ்ர் செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒன்றாக இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தொழுகையினுடைய விஷயம் என்பதால் இன்னொரு ஷரியத் நம்ம ஊரில் அதிகமாக நான் பார்த்தது, நம்முடைய பள்ளிகளிலேயே நம்முடைய ஊர்வாசிகளிடத்திலேயே நிறைய பார்த்தது. இமாம் ஜமாத்தோடு தொழுகின்ற பொழுது, அதாவது இமாம் 2 பேர்கள், இமாமும் ஒருவர் முக்ததி 2 பேர்கள் மாத்திரம் தொழுகின்ற பொழுது நாம் பக்கத்தில் இருப்போம். இமாம் இருப்பார், அவருக்கு அருகாமையில் முக்ததி என்று சொல்லுவார். இது ஒரு வளமை. 3 பேராக இருந்தால் வலதுபுறம் ஒருவர், இடதுபுறம் ஒருவர், இமாம் நடுவில் என்று தொழு வைப்பார். இப்போ 2 பேர் தொழுகின்ற பொழுது நம்ம ஊரில் தொழுகைக்கு 3ஆவதாக வரக்கூடிய நபர், இப்போ நான் தொழுவிக்கிறேன், ஜாக்கிரா இருக்கிறாங்க, அவங்க தொழுகிறாங்க, என் பக்கத்தில் நுகருடைய தொழுகையை பக்கத்தில் நின்று தொழுகிறாங்க. இப்போ 3ஆவது ஆளாக நவாபாய் வருகின்றார். அவர் வருகின்ற பொழுது என்ன செய்யணும்
அப்படின்னு பார்த்தா நம்ம ஊர்ல என்ன ஒரு பழக்கம் இருக்குன்னா, ஜாக்கிரை முடிச்சு பின்னாடி இருக்கிறது. யார் தொழுதுட்டு இருக்காரோ அவரை முடிச்சு பின்னாடி இருக்கிறாங்க. இப்படி தொழக்கூடாது. ஏன்னு சொன்னா சஃபினுடைய அந்த ஒழுங்குமுறை இருக்குல்ல, அது என்ன ஆயிடும், கெட்டு போயிடும். சஃபினுடைய ஒழுங்குமுறை தொழுகையில முக்கியமான ஒரு பங்கு. அப்படிப்பட்ட அந்த சஃபினுடைய நிலைப்பாடு மாறிடும். இப்ப என்ன செய்யணும், மூன்றாவதா வரவர் ஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. ஒண்ணு அவர் வலது புறம் நின்றார்னா இவங்க இடது புறம் பக்கத்துல நின்று அப்படியே தொழுகையை ஆரம்பிச்சுக்கணும். இல்லை என்று சொன்னால் வருகின்றவர் இமாமின் மீது, இமாமாக இருப்பவரின் மீது அவருடைய தோல் புஜங்களிலோ அல்லது முதுகுகளிலோ லைட்டாக கையை வைத்து இமாமை தள்ள வேண்டும். இமாமை தள்ளலாம் அல்லது கையை வைக்கலாம். பின்னாடி ஒரு ஆள் இருக்கின்றேன் என்பதை தெளிவுபடுத்துவதற்கு இமாமின் மீது கையை வைத்தால் இமாம் என்ன செஞ்சிருவார், முன்னாடி அவருடைய இடத்துக்கு வந்துடுவார், முசலாக்கு வந்துடுவார். அப்ப அவங்க ரெண்டு பேரும் என்ன ஆகினா ஒரே ஜமாத்தாக தொழுது இருப்பவரை பின்னாடி இருக்கின்ற பொழுது அவருடைய சஃபினுடைய ஒழுங்குமுறை மாறும். நீங்க நிற்கிற அந்த சஃபினுடைய நிலையை மாறுகின்ற பொழுது சஃபில நிற்கின்ற அந்த நிலை மாறும். அவரை இழுக்குகின்ற பொழுது அவருடைய தொழுகைகளை இடையூறு ஏற்படும். இதை இமாமை நீங்கள் தள்ளுகின்ற பொழுது இமாம் முன்னாடி வந்து விடுவார். சஃபினுடைய நிலை அப்படியே நீங்கள் சஃபை சரி செய்து கொண்டு அவருக்கு அறிந்தால் விலகி நின்று கொள்ளலாம். இதுதான் ஷரியத் நமக்கு சொல்லி தருகின்ற சஃபினுடைய 2 பேர்களும் 3 பேர்களும் தொழுகின்ற பொழுது 4வது நபராக அல்லது 3வது நபராக வருபவர் இப்படிதான் இமாமை முன்னே தள்ள வேண்டுமே தவிர தொழுது கொண்டிருக்கின்ற முகதிகளை பின்பற்றி தொழுகின்றவர்களை பின்னால் இருப்பது அது சஃபினுடைய முறைகேடாக அமைந்துவிடும். அவருடைய தொழுகையை பாதிப்பதற்கு அது ஒரு நிலையாக ஆகிவிடும் என்பதை இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லி தருகிறார். அன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய தொழுகையினுடைய விஷயத்திலே நாம் சரியாக இதனை ஃபாலோ பண்ண வேண்டும். நான் அடிக்கடி வருகின்றவர்களுக்கு தவறை செய்கின்ற பொழுது சொல்வது இந்த நேரத்தில் கசனுடைய அந்த செய்திகளை சொல்லுகின்ற பொழுது சரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அடுத்தபடியாக ஹிஜ்ரி 8வது ஆண்டிலே பெருமானார் கசரு தொழுகையை பெருமானார் மக்காவிலே தொழுதார்கள். அடுத்ததாக ஹிஜ்ரி 8வது ஆண்டிலே தான் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தத்தை நடத்தினார்கள் என்கின்ற வரலாறை நாம் பார்க்கின்றோம். ஹுனைன் யுத்தத்திற்கு பெருமானார் சஹாபாக்களை அனுப்பினார்கள். அந்த யுத்தத்திற்கு பெரும் படை கொண்ட சஹாபா பெருமக்கள் ஒரு 10,000 பேருக்கு மேலாக உள்ள ஒரு சஹாபா பெருமக்கள் போனார்கள். போகின்ற பொழுது சஹாபா பெருமக்களுக்கு ஒரு எண்ணம், நான் அடிக்கடி வரலாற்றை சொல்வது உண்டு, நாம் அதிகமானவர்கள் இருக்கின்றோம் என்பதால் நாம் தான் வெற்றி கொள்வோம் என்பதாக போனார்கள். இவர்களுடைய அந்த எண்ணத்தை அல்லாஹ் மாற்றி அமைப்பதற்கு ஆரம்பத்தில் அல்லாஹ் உதவியை கொடுத்தான். அதற்கு பின்னால் அதிகமான உங்களால் எந்த ஒரு தோல்வியோ அல்லது வெற்றியோ கிடையாது, நான் நாடுவதுதான் என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக முதலிலே தோல்வியை கொடுத்து பின்னால் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் என்கின்ற ஹுனைன் யுத்தகலத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த ஹுனைன் யுத்தகலம் ஹிஜ்ரி 8வது ஆண்டிலே தான் நிகழ்ந்தது. அடுத்தபடியாக பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகை விட்டு பிரிய இருக்கின்றார்கள் என்பதற்கான முக்கியமான அறிகுறிகள் எல்லாம் தென்பட ஆரம்பித்தது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபதஹ் வரைத الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفره. இந்த ஆயத் இந்த சூரா இறங்கியது ஹிஜ்ரி 8வது ஆண்டு தான். இந்த வசனங்கள் இறங்குகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சோகமாக இருந்தார்கள். கேட்கப்பட்டது எதற்காக நீங்கள் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது என சந்தோஷமான ஆயத், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபதஹ், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவியை கொண்டு வந்து விட்டான். மக்கள் கூட்டமாக இஸ்லாத்திலே நுழைய ஆரம்பிக்கின்றார்கள் என்கின்ற நல்ல விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சோகம். காரணம் என்னவென்று கேட்டால், மக்கள் எல்லாம் இஸ்லாத்திலே இணைய ஆரம்பித்து விட்டார்கள், இஸ்லாத்திலே வெற்றி வந்துவிட்டது என்ற வசனம் எதை நினைவுபடுத்துகின்றது என்று கேட்டால், இஸ்லாத்தினுடைய வெற்றி பெருமானார் இந்த உலகை விட்டு பிரிய இருக்கின்றார் என்பதை சொல்லி காட்டுகின்றது என்பதை உணர்ந்தவர்களாக அவர்கள் அந்த நேரத்திலே சோகமாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனம் இறங்கியது ஹிஜ்ரி 8வது ஆண்டிலே என்பதாக நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகளெல்லாம் ஹிஜ்ரி 8வது ஆண்டினுடைய முக்கியமான நிகழ்வுகள். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நான் சில வரலாறுகளை மாத்திரம் சொல்லி ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டை நான் முடிக்கின்றேன். இவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வருடத்தினுடைய கடைசியில் இறங்கிய அந்த வசனத்தை போன்று ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டிலே நிறைய குழுக்களாக, போற்றங்களாக, நிறைய சமூகத்தார்கள், பல மன்னர்கள் எல்லாம் வந்து
நுழைந்தார்கள். ஆரம்ப காலத்தில் பெரும் அளவிற்கு இஸ்லாம் வளர்ச்சியை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. பெரும் வளர்ச்சியை கொண்ட ஆரம்ப காலகட்டம். அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துக்களை சொல்லுவதை போன்று என்று சொல்லுவதை போன்று மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திலே நுழைய ஆரம்பித்த முக்கியமான நிகழ்வுகள் ஹிஜ்ரி 9வது ஆண்டிலே ஆரம்பத்திலே நிகழ்ந்தது. அதே போன்று திருமலையிலே குஜராத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான சூறா. இந்த சூறாவினுடைய அற்புதம் என்னவென்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவிற்கு ஒரு மனிதன் கண்ணியம் செலுத்த வேண்டும், பெருமானாரை எப்படி அழைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒழுக்க முறையை அல்லாஹ் இந்த திருமறையில் அல்லாஹ் கற்றுத் தருகின்றான். இதற்கு முக்கியமான ஒரு காரணம், ஒரு கூட்டத்தார்கள் பெருமானாரிடத்தில் வந்து பெருமானாரை முகமது என்பதாக பேர் சொல்லி அழைக்க அவர்களுக்கு அறிவில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி பெருமானாரை எப்படி அழைக்க வேண்டும் என்கின்ற ஒழுக்க முறையை அல்லாஹ் கற்றுத் தருவான். இந்த நிகழ்வு நடந்தது ஹிஜ்ரி 9வது ஆண்டினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே நடந்தது. அதே போன்று பெருமானாருடைய இறுதி போர், அருமை நாயகம் மிகவும் அவசரமாக ஒரு பெருமானார் தயார் செய்து அனுப்பிய தபூக் யுத்தகலம் இந்த நேரத்திலே தான் ஹிஜ்ரி 9வது ஆண்டிலே தான் நிகழ்ந்தது. அது போர்க்களத்திற்கு செல்லுகின்ற பொழுது ஒரு சில ஷரியத் சட்டத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கின்றேன். பெருமானார் போயிட்டு வருகின்ற பொழுது நஜ்ஜாஷி மன்னன், ஹபஷாவினுடைய மன்னர், நான் சொன்னேன் 7வது ஆண்டிலே உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடித்து கொடுத்து அவருக்கு வலிமா விருந்து கொடுத்தவர். அவர் மரணிக்கின்றார் என்கின்ற செய்தி பெருமானாருக்கு கிடைக்கின்றது. சஹாபா பெருமக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயிபு ஜனாஸா தொழுகையை பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்தார்கள் என்கின்ற அந்த வரலாறை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று இந்த தபூக் யுத்தகலத்திற்கு பின்னால் ஹிஜ்ரி 9வது ஆண்டிலே தான் ஜகாத்தினுடைய கடமை முன்னணியாகிவிட்டது. ஜகாத் முன்னணியே கடமையாகிவிட்டது. யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும்? ஏழைகளாக இருந்தால், முஸ்லிம்களாக இருந்தால், வழிபோக்கர்களுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையிலே வருபவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் ஜகாத்தினுடைய பொருள் கொடுக்கலாம் என்கின்ற அந்த ஷரியத் சட்டம் ஹிஜ்ரி 9வது ஆண்டு. ஜகாத் கடமை, அது யார் யாரின் மீது கடமை, யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஷரியத்தை அல்லாஹ் இந்த 9வது ஆண்டிலே தான் அல்லாஹ் இறக்கி வைத்தான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று ஹிஜ்ரி 9வது ஆண்டினுடைய முக்கியமான நிகழ்வு, பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களை விட்டும் பிரிந்திருந்த அந்த ஒரு மாத காலங்கள், சில கருத்து வேறுபாடுகளால் மனைவிமார்களை விட்டு தள்ளி இருந்த அந்த ஒரு மாத ஆண்டு காலம் இந்த ஹிஜ்ரி 9வது ஆண்டிலே தான் நடந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். இதுவெல்லாம் ஹிஜ்ரி 9வது ஆண்டினுடைய மிகவும் முக்கியமான நிகழ்வுகளாக நாம் பார்க்கின்றோம். இவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு ஆண்டுகள் மாத்திரம்தான் இன்னும் மீதமாக இருக்கின்றது. அடுத்த வாரத்திலே நாம் பார்ப்போம். பெருமானாருடைய முழு வரலாறுகளை தெரிந்து கொண்டு பெருமானாருடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்த வழியின்படி வாழ்வதற்கு வல்லவனாக நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.